Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. லிட்டில் டாக்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் பீக்குக்கு போனது சப்ளாங்கால் போட்டு இப்படி உட்காந்து இப்போ சொல்கிறேன் கதை கேளுங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். டெஃபினெட்லி எல்லாருக்கும் இருக்கிற விஷயந்தான். ஆச்சரியன்றதை தாண்டி இப்படி ஒரு காட்டுக்கு இப்படி ஒருத்தவரை போய் அப்பா சந்திச்சுட்டு வந்திருக்காருன்றது இன்னும் ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அது தீவிரவாதத்தை விட கொடுமையான தீவிரவாதம் நான் பண்ணிட்டு தான் எங்கள் வீட்டிலாம் பலமுறை ரைடு. அதுலேருந்து காப்பாற்றி வச்ச ஒரு பொக்கிஷம், அதை என் மகிட்ட கொடுக்குறோம். அண்ணே நீங்கள் இன்றைக்கோடு நீங்கள் செத்துடலாண்ணே அப்படின்னாரு. ஏண்ணே இனிமேல் ஒன்றுமே தேவையில்லைண்ணே. இது பண்ணுறது 2வது சீசன் பண்ணுறதுக்கு இப்போயே கருவிட்டு இருப்பான். நம்ம எக்ஸ்போஸ் ஆகிட்டோமே அப்படிங்கிறது நிறைய ஏரியாவை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிட்டோமே. எல்லாருமே இப்போ ரஜினி சாரே கோபால் ஐ எம் வெயிட்டிங் இருக்குது அப்படின்னாரு. இந்த டீமு என்னை விட அதிகமாக அதை கரைச்சி குடித்த பிறகு தானே ஆமாம் எடுத்துருப்பாங்க. நேற்று நான் கேட்டேன், தம்பி இதில் ஒரு கொலை ஒன்று மிஸ் ஆகிருக்குமே அப்படின்னு. ஆமாப்பா எடுத்தோம். அது வந்து ஸோ இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, நம்ம கண் முன்னாடி நம்ம பக்கத்தில் நடந்திருக்கு அப்படின்னு வந்து அப்பாட ரொம்ப வருத்தப்பட்டேன். என்னப்பா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, நாமாடா அப்படின்னு சொல்லி தான் கண் முன்னாடி அப்பா வந்து டிவியில் வந்து அரெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. போலீஸ் வயிற்றை பிடிச்சி தள்ளுறாங்க. நாங்கள் எங்கள் அப்பா அங்கே இருக்கும்போது அந்த வலி இருக்கும்ல, யோசிச்சு கூட கனவுல கூட நினச்சி பார்க்க மாட்டோம்ல, நம்ம அப்பாவை போய் சிறையில் போய் நம்ம சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. சிறையில் அப்பா இருந்தபோதெல்லாம் நாங்கள் ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருந்தோம், 7th அந்த மாதிரி தான் இருப்போம். அம்மா வெரி ஸ்ட்ராங் லேடி. அந்த ரீதியில் எங்கள் மாமனாரை கொண்டு வந்து சித்திரவதை பண்ணதில் அவங்க சூசைட் பண்ணிட்டாங்க. எப்படி இருக்கும் வலி? ஒரு வகனா சிறை, பிள்ளைகள் சின்ன பிள்ளைய. அவன் பண்ண 3 மர்டர் கேஸு என் மேலே. காட்டில் வச்சு இவ்வளோ ஆயுதங்களை வச்சு நான் தான் வீரப்பனை கொடுத்தேன், அதை புதைச்சி வச்சுருந்தேன்னு என்னை வச்சு எடுக்கிறான். நான் போக மாட்டேங்கிறேன், அடிக்கிறாங்க. வீரப்பனே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். எப்படி சமாளிக்கிறேன்னு கேட்பா. அப்படி எப்படி ஜெயலலிதாவை நீ சமாளிக்கிற? பயங்கரமான ஆளாக இருக்கு. நான் வந்து சிஎம்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், பாருங்கள் நான் இப்படி பாருங்கள் அப்படிம்பேன். மறுபடியும் அவர் சத்தம் போடுவார். மறுபடியும் ஆனால் காட்சி போலீஸ்காரங்க மாற மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா வீரப்பனை கொண்டு வந்து உயிரோடு காட்டிட்டானே. விஜயகாந்த் சாருடைய இழப்பு நிச்சயமாக எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு இழப்பு. என் மக கல்யாணத்துக்கு வந்தார். ஒரு மனுஷன் இவ்வளோ நல்ல பேர் வாங்க முடியுமா? இருக்கும்போது பாருங்கள், இத்தனை நல்ல பேர் வந்து இருந்ததாக வெளியவே தெரியாது. லிட்டில் டாக்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜித்து. இந்த ஒரு ஸ்பெஷல் கன்வர்சேஷனில் என் கூட நக்கீரன் பத்திரிகையுடைய ஃபவுண்டரான கோபால் சாரும் அண்ட் டிஜிட்டல் சைட் ஆஃப் நக்கீரனை டேக் ஓவர் பண்ணி இப்போ ப்ரொடியூசராக அவதாரம் எடுத்திருக்கிற பிரபாவதி மேமும் இருக்காங்க. வணக்கம் 2 பேருக்குமே. மகிழ்ச்சி தம்பி. நிச்சயமாக ப்ரொடியூசர் அப்படின்ற ஒரு அவதாரத்தை பாராட்டியே ஆகணும். ஏன்னா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. அதுக்கான காரணம் நக்கீரன். இதுக்கு முன்னாடி வீரப்பன் சீரீஸில் என்னென்ன பார்த்தீங்களா தம்பி? சார் பார்த்துட்டேன் சார், பார்த்துட்டேன். பொதுவாக வரவங்க அது பார்க்காமலே கேள்வி கேட்பேன். இல்லை சார், பார்த்துட்டீங்க. நான் எப்படி அப்படி வருவேன் சார்? நீங்கள் இருக்கீங்க நிச்சயமா. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த பிரமிப்பில் வந்திருக்கேன். ஏன்னா அதோடைய மேக்கிங் பயங்கரமாக இருந்தது. அது இங்கே இந்த ஏரியா நிச்சயமா. ஏன்னா மேம் சொல்லியிருந்தாங்க ப்ரெஸ் மீட்டில், அதாவது அப்பாவுக்கு ஒரு சின்ன பயம் இருந்தது. ஏன்னா இத்தனை வருஷம் அப்பா வந்து அதை பாதுகாத்து வச்சுருந்தாரு, இது எப்படி இருக்க போகுது அப்படின்னு நிறைய பேர் அப்ரோச் பண்ணும்போது கூட அப்பா பயந்தார் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த முதல் ஃபர்ஸ்ட் அவுட் பார்த்துட்டு எப்படி இருந்தது சார் அந்த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் உங்களது? அதுதானே, அதாவது ஒரு மனசில் ஒரு பாரத்தோடய அலைஞ்சோம். அதாவது இந்த மக்கள் வீரப்பனை எல்லோரும் என்ன நினைப்பான், இவர் போகிறாரு, படம் எடுக்கிறாரு, போட்டார், வியாபாரம் பண்ணாருன்னுமா. நாங்கள் ஏன் வீரப்பனை தொடர்ந்து அதை ஏன் கொண்டு வந்தோம் அப்படிங்கிறதுக்கு முக்கியமே அந்த மலைவாழ் மக்களுடைய பிரச்சனைகளை வெளியே கொண்டு வந்தது தான். அப்போ ஆனால் அதுக்கான பெரிய போராட்டம்லாம் முன்னெடுத்தோம். எங்கள் கூட பல தன்னார்வ
அமைப்புகள்லாம் வந்தாங்க. அப்புறம் நாங்கள் எங்கள் வேலையை பார்த்தோம், அவங்க அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த கணம் வந்து மனசில் அப்படியே இருந்துகிட்டே இருந்தது. சரி, என் பிள்ளை வந்து கேட்குது. ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க, பெரிய பெரிய விற்பனர்கள்லாம் கேட்டாங்க, இந்த மாதிரி ஏன் பண்ணுங்கன்னு. அப்போது பாப்பா வந்து ஒரு 2018 அப்போ வந்து அவங்க ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. மகன் பிறந்துட்டான், ஒன்று பண்ணுப்பான்னாங்க. அப்படி இறங்க பார்த்தேன். அப்போயும் நான் ஆஸ்திரேலியாவில் என் பிள்ளைக்காக போனேன். அப்போ தான் இல்லைடா, இது பெரிய இது, நான் யாருக்கும் கொடுக்கலையே, ஜாக்கிரதையே பண்ணுவீங்களான்னு. நான் பண்ணுவேன்ப்பா கொடுத்தாச்சு. அப்புறம் அந்த டீமு தம்பியோடு சேர்ந்து 2 தம்பிகள் கூட, வசந்த், ஜெயின்னு, இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. மகளே ஒன்று சமத்துன்னு கொடுத்தேன். அதுக்கு அடுத்து நான் உள்ளுக்குள்ளேயே போல என்ன பண்ண போகிறாங்க. ஏன்னா இருக்கிற அதை வந்து பாதுகாத்து வச்சு வெவ்வேறு முகத்தில் பாதுகாத்து வச்சேன். அந்த ஆர்டிஸ்களை வச்சோம், சிடி ஆக்கினோம், விஹெச்எஸ்ஸு, பீட்டா, இப்படி வெவ்வேறு மூஞ்சியில் அதை வச்சோம். ஏன்னா அதுக்கு வந்து ரைடு பண்ணி எடுக்கிறதுக்கு நிறைய திட்டம் போட்டாங்க அரசு. அதுலேருந்து தப்பிச்சது தான் இது. அதாவது ஒரு தீவிரவாதத்தை விட கொடுமையான தீவிரவாதம் நான் பண்ணிட்டு தான் எங்கள் வீட்டிலாம் பலமுறை ரைடு. அதுலேருந்து காப்பாற்றி வச்ச ஒரு பொக்கிஷம், அதை என் மகிட்ட கொடுக்குறோம். அவங்க இதை எப்படி பண்ண போகிறாங்கன்னு நான் ஒன்றும் அதை பற்றி நினைக்கல. ஏன்னா இவங்களுக்கு முன்னாடி ஒரு பரீட்சை வச்சு பாஸ் பண்ணிட்டாங்க, அந்த நக்கீரன் 25 சொல்லி டாக்குமெண்ட். அப்பையும் நான் சொன்னேன், முதல்ல நக்கீரன் அப்பா எழுதின புத்தகம்லாம் படிச்சுட்டு வாடாங்க. ஒரே மாதத்தில் எல்லாத்தையும் படிச்சுட்டு ரெடி பண்ணாங்க. எல்லாத்தையும் படித்தா, யுத்தம், சேலஞ்சு, எல்லாம் படிச்சிட்டேன்ப்பா. அப்படியா, சரி. வீரப்பன், அப்பையும் வீரப்பன்லாம் படிச்சிட்டாங்க. அந்த இது வந்து அப்பையும் நான் இடையிலே உள்ளே போகல. ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், நக்கீரன் குடும்பத்தில் யாரும் வருத்தப்பட்டுறக்கூடாது. அது மாத்திரம் பார்த்து. ஏன்னா இது வந்து நக்கீரன் கோபாலுடைய வெற்றிலாம் இல்லை, நக்கீரன் குடும்பத்தோட வெற்றி. அதை மாத்திரம் பார்த்துக்கடான்னு எந்த சின்ன கைது. ஏன்னா அது ரிலீஸ் பண்ணது ஜஸ்டிஸ் சந்துரு, ரிசீவ் பண்ணது நல்ல கண்ணையா, பெரிய பெரிய தலைகள். அவர் சந்துருவை எந்த சின்ன கை தட்டினார். அப்போது அப்படி ஒரு பெரிய, அப்போயே பாஸ் மார்க்கை விட அதிகமாக வாங்கிட்டாங்க. சரி, அதுக்கடுத்து இது 2வது. நான் வந்து இவங்க இவ்வளவு திறனாக இவ்வளோ விஷயம் நான் என்ன நினச்சனோ அதை விட 100 மடங்கு கொண்டு வந்து வைக்கிறது இருக்குல்ல. ஃபஸ்ட்டு ஒரு 3 இது பார்த்தேன். 4வதுலாம் வீரப்பனே காமிக்கல பண்ணாங்க. அப்படியா, வீரப்பனை காமிக்காமல் எப்பட்றா அப்படின்னு. காமிக்காது தான் அது வந்து இதாக இருந்துச்சு. இத்தனையும் சவுண்டு இல்லாமல் பார்த்தேன், மியூசிக்லாம் போடாத பார்த்தேன். மியூசிக் போகிறதுக்கு முன்னாடி காமிப்பாங்கல்ல, ஆமாம், அது மாதிரி பார்த்தேன். அப்புறம் இடையில மியூசிக்கெலாம் இப்போ 3வது ஆள் போட்டுட்ருக்கோம். எதுனாலும் பண்ணுங்கள். என்னை பேச சொன்னாங்க ஒரு நாள். அது மாத்திரம் ஒரு நாள் பேசினேன். எல்லா செலிப்ரிட்டியும் ஒவ்வொரு நாள் வராங்கப்பா, நீங்கள் ஒரு நாள் வரணும். நாங்கள் சரி, அதுக்கு வேறு இந்த காஸ்டியூம்லாம் சொன்னாங்க. சரி, அந்த காஸ்டியூம் என்கிட்ட இருக்கிற சட்டையெல்லாம் காமிச்சேன், இந்த சட்டை போடலாம் நாங்கள். சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம், பேசணும். ஆனால் ஆன் டோட்டலாக, அதாவது இது வரைக்கும் நீ என்னடா பண்ணேன்னு நிறைய பண்ணிட்டோம். இப்போ வீரப்பன்கிறது தம்பி நக்கீரனுடைய 100ல் 1. நக்கீரன் 100 விஷயத்தை செஞ்சுருக்குன்னா அதில் 1. ஆனால் அந்த 100ல் 1 முதலிடத்தில் தொடுறது இருக்குல்ல, அந்த இடத்த இந்த டாக்குமெண்ட் வந்த பிறகு மறுபடியும் எப்போயுமே நக்கீரனை பொறுத்தவரை நாங்கள் 35 வருஷம் ஆச்சு ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்கும் நம்மளை அறியாமல் நாங்கள் தவற விட்டோன்னு எதுவுமே சொல்ல முடியாது. சமூகத்தில் நடந்த எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த நிகழ்வாக இருக்கட்டும், அரசியலில் இதுவாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நக்கீரன் வந்து உள்ளே வந்திருக்கும், அதுதான் வெளியே கொண்டு வந்திருக்கோம். அது வந்து நான் மாறுதட்டி சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் தான் அதில் இருக்கோன்னு. அது கொஞ்சம் லைட்டாக அது கர்வம் தான். அது பெரிய கர்வம் இல்லை, லைட் கர்வம். இப்போ இது வந்தோடனே கர்வம் மேல்படலை. என்னடா செஞ்ச ஒருத்தர் அன்னைக்கு
என் ஃப்ரெண்டு தான் அவர், சண்முகவேல்னு, பெரிய செல்வந்தர். அண்ணா நீங்கள் இன்றைக்கோடு நீங்கள் செத்துடலாண்ணே அப்படின்னாரு. ஏண்ணே இனிமேல் ஒன்றுமே தேவையில்லைண்ணே, அவ்வளோ விஷயத்த நீங்கள் பண்ணிட்டீங்கண்ணே இந்த வீடியோவில், இந்த டாக்குமெண்ட்ரியில் அவ்வளோ விஷயத்த செஞ்சிட்டீங்க, இனிமேல் நீங்கள் வேலையே செய்ய வேணாம் அப்படிங்கிற இடத்துல ஓய்வு பெற சொல்கிறீங்களான்னு. ஆமாண்ணே புரியுதா? அப்போது இதுக்கு காரணம் இவங்க அதை கொடுத்த முறை தானே. மையக்கரு வீரப்பன் பேட்டி, அந்த போராட்டம், அந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் அந்த அந்த பாதிக்கப்பட்ட மக்களை ஒன்று சேர்த்துனது, அவங்க மத்தியில் வந்து தைரியம் கொடுத்தது, இதெல்லாம் நாங்கள் பண்ணோம். அது என்னுடைய டீம் இருந்துச்சு எல்லாம். அதை கொண்டு வந்து பூசின மாதிரி ஒரு 6 எபிசோடு, 6மே ஒரு ஸ்டோரியை சொல்லும். பார்த்தீங்கன்னா எந்த கஜாமுஜான்லாம் இல்லாமல். அது வந்து இவங்க டீம். அதுக்கு வந்து நக்கீரன் வந்து இப்போ என் மகளுக்கு நன்றி சொல்லுது. நிச்சயமா. ஸோ எவ்வளோ ப்ரௌடான ஒரு ஃபாதர். இந்த வேர்ட்ஸ்லாம் நிச்சயமாக மேம் இந்த மாதிரி நாங்கள் கேட்டால் தான் உண்டு. ஏன்னா சார் அந்தளவு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டார்னு நீங்களும் நிறைய இடங்களில் சொல்லியிருந்தீங்க. ஸோ எவ்வளோ மனநிறைவாக இருக்கார் அப்படின்றது இந்த பதில் மூலியமாகவே தெரிஞ்சுது. அதே சமயம் சார் சீசன் 2க்கு நாங்களாம் வெயிட் பண்ணுறோம். உங்களுக்கான எதிர்பார்ப்பு எந்தளவு பெருகி இருக்கு? இல்லை, எனக்கு அது பெருகி இருக்கலாம் இல்லை தம்பி. சீசன் 2 எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு யோசிச்சே இருக்கு. ஏன்னா இப்போ இது வந்து ஆர்டினரி நாடகம் கிடையாது. ஆமாம். இப்போ அந்த ஏதோ ஒரு G5லேயே இது வருது அது மாதிரிலாம் கிடையாது. இது பண்ணுறது 2வது சீசன் பண்ணுறதுக்கு சரக்குலாம் எல்லாமே இருக்குது. இது எப்படி கொடுக்க போகிறாங்க? ஏன்னா இப்போயே கருவிட்டு இருப்பான், அதான் நம்ம எக்ஸ்போஸ் ஆகிட்டோமே அப்படிங்கிறது நிறைய ஏரியாவை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிட்டோமே இந்த இதில். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. எனக்கு ஒன்றும் இல்லை, நேத்தான் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் நேத்தான் உட்காந்து பேசினாங்க, என்ன பண்ண போகிறீங்க, இது இருக்குது பண்ண போகிறோன்னு ஒரு ஐடியா, ஒரு இதை எடுத்தாங்க எல்லாருமே. இப்போ ரஜினி சாரே கோபால் ஐ எம் வெயிட்டிங் இருக்குது அப்படின்னாரு. சீசன் 2க்குனாரு. ஏன்னா நீங்கள் அப்படின்னு. ஏன்னா அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது தெரியும். இப்போ இதுவே 2018 தம்பி, இன்றைக்கி என்ன 6 வருஷம் ஆச்சு, 6வது வருஷம் ஆரம்பிச்சிச்சு. இடையில அந்த கோவிட்டில் கொஞ்சம் இதாச்சு. ஆனால் இவங்க அது அந்த அந்த மொத்தம் வீரப்பன் சார்ந்து இருக்கிற அத்தனை விஷயங்களும் இவங்க இந்த டீமு என்னை விட அதிகமாக அதை கரைச்சி குடித்த பிறகு தானே எடுத்திருப்பாங்க. நேற்றே நான் கேட்டேன், தம்பி இதில் ஒரு கொலை ஒன்று மிஸ் ஆகிருக்குமே அப்படின்னு. ஆமாப்பா எடுத்தோம், அது வந்து இடையில ஜம்ப் ஆகுங்கிறதுக்காக எடுத்துட்டோம். அப்போது இவங்க பண்ண கொலை ஒன்று இருக்குது, ஒன்று ஒரு கொலை பண்ணியிருப்பான், அது அவரே சொல்லியிருப்பார், அதை இவங்க எடுத்திருக்காங்க. ஆனால் கொஞ்சம் இடையில இடிக்கன்னு அதை எடுத்துட்டோம்ப்பா. அப்போது இவங்க எவ்வளோ விஷயத்த போட்டு எடுத்து அது 2வது இதை விட நீங்கள் எதிர்பார்ப்பு கூடிடுச்சு வேறு. ஆமாம், நான் சொன்னேன் அளவுக்குலாம் உங்களால் நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா இதுங்கிறது பெருசு இல்லை. அதனால் அவங்க ஒரு டீமு அவங்க ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல, நான் அதுக்குள்ளேயே போகல. ஏன்னா இது மண்டை உடைக்கிற விஷயம் இல்லை தம்பி. மறுபடியும் ரிலீஸ் பண்ணுற அன்றைக்கி வந்து பார்த்து கை தட்டிக்க வேண்டியது. மேம் அப்பா மனசார இவ்வளோ விஷயங்கள் கன்வே பண்ணியிருந்தாரு. அஃப்கோர்ஸ் பயங்கர உங்களுக்கு ஸ்பெஷலாக இருக்கும். உங்களுக்கு இந்த ஒரு ஜேர்னியில் எமோஷ்னலான மொமெண்ட் அப்படின்னா அது எந்த ஒரு பார்ட்டை சொல்லுவீங்க? இந்த டாக்குமெண்ட்ரியே ஒரு பெரிய எமோஷ்னலான விஷயம்தான் எனக்கு. ஏன்னா ஒரு பெரிய பொறுப்பு மோர்தான். இப்போ அப்பா கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை இல்லையா? ஒரு இத்தனை பேர் வந்து கேட்டிருக்காங்க அப்பா கிட்ட அப்படின்ற போது, இது நம்மளை நம்பி கொடுக்குறாங்க அப்படின்ற போது அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. பாலு மகேந்திர சார் என்ற ஒரு நாள் வந்து 3 மணி நேரம் உட்காந்தாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி காதல் கொட்டை எடுத்தார் பேர்னு அகத்தியர். ஆமாம், நான் சொல்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷம் முன்னாடியே அவர் வந்து கேட்டார். அவருக்கு அடுத்து அந்த இடையில அவ்வளோ பேர் வந்திருப்பாங்க. அதுக்கு அடுத்து பாலுமேந்திரா சார் 3 மணி நேரம் உட்காந்து எல்லா கதையும் கேட்டார். நம்ம பண்ணணுன்னாரு. நான் சொல்கிறேன் என்ன, ஏன்னா எனக்கு எப்படி நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வீரப்பன் எல்லாருமே கதையாக பண்ணிட்டு போகிறது வேறு. இது வரைக்கும் வந்த படங்கள், இந்த வெப் சீரிஸு எல்லாம் பார்த்திங்கன்னா போலீஸ் ஒரு ஸ்டோரி எழுதி வச்சுருந்தான்,
அதில் கடைசியில் கதாநாயகம் பார்த்தா போலீஸ்காரனாக இருப்பார். அந்த ஸ்டோரியில் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா எனக்கு தான் தெரியுமா அது பார்த்தோன்னே ஒவ்வொன்றிலையும். ஆனால் என்னையை பற்றி சொல்ல மாட்டாங்க, ஏன்னா நான் நோட்டீஸ் அனுப்பிடுவேன். என்னை பற்றி சொல்லணுன்னா என்னை கேட்காம பண்ணக்கூடாதுமே. அதனால் அவங்க வந்து அண்டர்டேக்கிங் கொடுத்துருவாங்க, அப்படியே இருக்கும். இப்போ பாலுமகேந்திரா சாரு நான் காலையில் தான் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லி காலையில் இல்லைண்ணே கோச்சிக்காங்க பெரியவங்க, ஐடியா இல்லை. ஏன் அப்படின்னா வீரப்பனை கொடுக்கணுன்னா அதுக்கு முதல்ல தைரியம் வேணும். பாலுமகேந்திரா சார் தைரியம் இல்லைன்னு சொல்ல வரல, ஆனால் சினிமானா அத்தனை ஃபார்மேட் இருக்குது, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அவங்க எப்படி கொடுப்போம், அவங்க ஒரு சில காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்கனாலே போச்சுல. அந்த காம்ப்ரமைஸ் எங்கேயுமே இல்லாமல் இவங்க கொண்டு வந்ததுனால தானே இப்போ இதில் முக்கியமான விஷயம் சார் சென்சார். சினிமாவில் அந்த சென்சார் கட்டுக்குன்னே. ஆமாம் ஆமாம், இதுலேயும் நிறைய கட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே சொல்லுங்கப்பா. இல்லை, அது பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. எப்பயுமே ஒரு நம்பாமல் ஒருத்தவங்க எப்பயுமே ஒரு விஷயத்த வந்து ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு அப்போ இருக்கிற இதை விட நம்ம ஒருத்தவங்க நம்பி நம்மளை கொடுக்குறாங்க, அதுவும் அப்பாவே கொடுக்குறாங்க அப்படின்ற போது 100% நம்பி கொடுக்கும் பொழுது அந்த பொறுப்பும் அந்த அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயங்களும் ஜாஸ்தி இல்லையா? ஸோ அது ஒவ்வொரு விஷயத்துலையும் சின்ன சின்ன நுணுக்கங்களையும் நம்மளே கூட இருந்து பார்த்து நம்மளே பண்ணும் பொழுது தானே அந்த விஷயத்தோடைய முழுமையாக நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்றது. ஸோ அதை வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துக்கிட்டோம். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்னுடைய டீம், அப்பா எப்பவுமே சொல்லுவாங்க நம்ம நக்கீரன் குடும்பம், அதே மாதிரி எங்களுக்கு இருந்த டீம் வந்து ரொம்ப நல்ல டீம். என் கூட இப்போ பக்கபலமாக இருந்தாங்க. ஜெய் அண்ணா, வசந்த் அண்ணா, அப்புறம் ஒருத்தவங்களாம் இணைஞ்சாங்க. இப்போது டைரக்டர்லேருந்து எல்லாருமே இணைஞ்சு இது என்னென்னா எங்களோட சேர்ந்து பயணிக்கணும். இதுக்கு முதல்ல வந்து புரிதல் என்னவாக இருக்கணும், நக்கீரனை பற்றி புரிஞ்சிருக்கணும், இந்த பிரச்சனைகளை பற்றி புரிஞ்சிருக்கணும், மக்களுடைய வழியை புரிஞ்சிருக்கணும், இது எப்படிப்பட்ட நம்மளுக்கு இதை பண்ணால் என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ணணுன்றத புரிதல் இருக்கணும், இது நக்கீரன் குடும்பத்தை பற்றி புரிஞ்சிருக்கணும். இது எல்லா புரிதலோடையும் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் போகணும்னா அது நம்ம தான் பண்ணணும் அப்படின்றதுனால தான் இதை போய் தைரியமாக அப்பாட்ட கேட்டேன். அப்பாவும் நம்பி கொடுத்தாங்க. ஸோ ஓவராலாகவே இந்த டாக்குமெண்ட்ரி, இந்த ப்ராசஸ், இதுக்கு போட்ட எஃபர்ட் எல்லாமே எனக்கு பெரிய எமோஷனலான விஷயம்தான். நிச்சயமா ஆரம்பத்தில் இந்த மேக்கிங் பற்றி பேசும்போது கிளியராக விசிபிளாக தெரியுது. அந்த இடத்துக்கே நேராக போயிட்டு அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட அப்போ இருந்த மக்கள் இப்போ அவங்களுடைய வழி இன்னும் அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்றத ரொம்பவே ஸ்ட்ராங்காக நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் இதுக்காக எடுத்த அந்த மெனக்கெடல், உழைப்பு, ஸோ அந்த ஒரு எஃபர்ட் பற்றி 13லேயே போனீங்க. ஆமாம், 13லே நக்கீரன் 25 டாக்குமெண்ட் எடுக்கும்போதே நான் அங்கே போனேன். அப்போ தான் அந்த நம்ம நக்கீரன் 2013 போனது. அது அப்பயே வந்து அந்த மக்களை சந்தித்தோம். அதே மக்கள் இப்பயும் இருக்காங்க. நம்ம டாக்குமெண்ட்ரியில் பேசினேன், நான் சொல்கிறது கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு முன்னாடி, கரெக்டாக 2013 இப்போ 23. ஸோ அப்போ போகும்போது அந்த மக்களை சந்திக்கும் போது அப்போ நானும் காலேஜ் ஃபஸ்ட் இயர் தான் படிச்சுட்டு இருந்தேன். காலேஜ் ஃபஸ்ட் இயர்னா பிஜி படிச்சுட்டு இருந்தேன். அப்பயே வந்து நம்மளுக்கு அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம சமூகத்தில் நடக்குதுன்றது பெருசாக தெரியாத ஒரு இதில் அப்போ போய் அந்த மக்கள்கிட்ட போய் பேசும்போது அந்த மக்கள் சொல்கிற விஷயங்களை ரொம்ப பாதிக்கும் இல்லையா? அது ரொம்ப பாதிச்சிச்சு. அவங்க நேராக நம்மகிட்ட சொல்கிறாங்க. ஒரு பெண்ணாக இருக்கும்போது அந்த பெண்ணோடைய வழியை நம்மளால் இன்னுமே அதிகமாக புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? அவங்க இப்படி பண்ணாங்கப்பா, அப்படி பண்ணாங்கப்பா, ரொம்ப வலிச்சிச்சுப்பா, குழந்தை இருக்கும்ப்பா, இப்படி அப்படின்னு சொல்லும் போதே ரொம்ப மனசு சங்கடமாக போச்சு. ஸோ இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, நம்ம கண் முன்னாடி நம்ம பக்கத்தில் நடந்திருக்கு அப்படின்னு வந்து அப்பாட ரொம்ப வருத்தப்பட்டேன். என்னப்பா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, நாமடா அப்படின்னு சொல்லி தான் அப்பயே நம்ம இந்த ரிசர்ச்லாம் இருந்தோம். நக்கீரனுடைய இந்த நம்ம சதாசிவம் கமிஷன் ஆகட்டும், அப்போ நம்ம பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே வச்சு தான் நம்ம டாக்குமெண்ட்ரி பண்ணோம். ஸோ இந்த விஷயம் மனசில் ஆழமாக ஒரு விஷயம் பதியும் இல்லையா? எல்லா விஷயங்களும் மனசில் பதியாது, பட் சில விஷயங்கள் நம்ம ஆழமாக பதிஞ்சிட்டே வரும். இப்படி ஒரு வழி ஒரு மக்கள் நம்ம முன்னாடி அனுபவிச்சுட்டு இருந்திருக்காங்க அப்படின்றது. இதெல்லாம் வச்சு இப்போ மறுபடியும் அதை வந்து ஒரு பெரிய தளத்தில் நம்ம கொண்டு போய் சேர்க்குறோம். அந்த வழியை வந்து சரியாக கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா? அதுதான் பெரிய விஷயம். நம்மளை நம்பி பேசுகிறாங்க அப்படின்ற போது அந்த வழி, அந்த இது வந்து கரெக்டாக போய் சேரணும். நம்ம வாட்டு அவங்க சொல்கிறதுல பாதியை வந்து விட்டுட்டு பாதியை வந்து இது பண்ணக்கூடாது இல்லையா? அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தோம். அதனால தான் அந்த ஒரு எபிசோடே வந்து அந்த இதுக்காக மட்டும் வச்சுருந்தேன். ஏன்னா அப்போ தான் அது புரியும் மக்களுக்குன்றதுக்காக. ஸோ அது வந்து நம்மளால ஏதோ ஒரு விஷயம் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக எடுத்துக்கிட்ட முயற்சி தான். நிச்சயமா அது உண்மையிலேயே ஒரு பெரிய அதை தாங்குகிற ஒரு மனசு வேணும். அந்த எபிசோட் குறிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணுற எபிசோட் பார்க்கும்போது இதில் சென்சார் பற்றி பேசும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து எங்களால்
இந்த ஓடிடி தளத்திலையும் காட்ட முடியாத அளவு இருந்தது அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? பெரிய விஷயங்கள் இல்லை. நம்ம இப்போ படங்கள் பண்ணும்போது இருக்கிற சென்சாரை விட இதில் எங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. நாங்கள் எல்லாத்துக்குமே வந்து என்ஓசிஸ் இதெல்லாமே ரொம்ப கரெக்டாக வச்சுக்கிட்டோம் எல்லா இதுலேயுமே. ஏன்னா நம்ம போகிறோம் அப்படின்னா எல்லார்ட்டையுமே நம்ம பேசி, சம்மந்தப்பட்டவங்க எல்லார்ட்டையுமே நம்ம பேசி எல்லாமே கரெக்டான அந்த என்ஓசி லீகல் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம பண்ணோம். ஸோ அதனால் அவங்களும் ஜீலையும் சில விஷயங்கள் எதிர்பார்த்தாங்க, அதையும் பண்ணி கொடுத்தோம். இந்த மாதிரி யாருக்கும் பாதிப்பு இல்லாத வகையில் எந்த வகையில் நம்ம பண்ணணுமோ எல்லாத்தையுமே முறையாக பண்ணிட்டோம். வீரப்பன் ஃபேமிலி உட்பட எல்லார்ட்டையுமே பேசி, இப்போ முத்துலட்சுமி அவங்களாம் நம்ம கூட தான் டச்சில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன எல்லாமே எல்லாரோட என்ஓசிசி வாங்கி தான் நம்ம பண்ணிட்டோம். ஓகே, இதில் பீக்குக்கு போனது சப்ளாங்கால் போட்டு இப்படி உட்காந்து இப்போ சொல்கிறேன் கதை கேளுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆரம்பிப்பாங்க பார்த்தீங்களா? இது எந்த ஒரு இதுக்கும், எந்த ஒரு சேனலுக்கும் சரி, எந்த ஒரு தளத்துக்கும் சரி கிடைக்கவே கிடைக்காது. சார் சொன்ன மாதிரி அந்த பொக்கிஷத்தெல்லாம் பாதுகாத்து அதை எங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த டேப்ஸ்லாம் பார்த்துட்டு வெரி ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ஆஃப் யோர்ஸ்? நான் இது 2013 பார்த்தேன். அப்பயே பார்க்கும்பொழுது அதிலிருந்து தான் நம்ம அந்த டாக்குமெண்ட்ரியுமே நம்ம பயன்படுத்திருப்போம். வீரப்பன் அவர்களுடைய வீடியோஸ் எல்லாமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். டெஃபினெட்லி எல்லாருக்கும் இருக்கிற விஷயம்தான். ஆச்சரியன்றதை தாண்டி இப்படி ஒரு காட்டுக்கு இப்படி ஒருத்தவரை போய் அப்பா சந்திச்சுட்டு வந்திருக்காருன்றது இன்னும் ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அது சாதாரண விஷயம் இல்லையா? நான் பிறந்ததுலேருந்து நான் கேள்வி கேட்டுகிட்டே என் காதில் விழுந்துகிட்டே இருக்கிற விஷயம், விவரம் தெரிஞ்சும் சரி தெரியாமலேயும் சரி, வீரப்பன்ன்ற விஷயம் இல்லையா? ஸோ எங்களுக்கு ஒரு பெரிய அதை வாழ்க்கையில் அதுவும் ஒரு விஷயமா இருக்கிற ஒரு இது. ஸோ பெரிய பிரமிப்பு தான் இருந்துச்சு. அது நம்ம கண்டிப்பாக பெருமைப்பட வேண்டிய விஷயம். அப்பாவை நினச்சி நான் எப்பயுமே பெருமைப்படுற ஒரு விஷயத்தில் அதுவும் ஒன்று. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய் இப்படிப்பட்டவரை ஒருத்தவங்களை சந்திச்சுட்டு வந்து நம்மளால் முடிஞ்ச விஷயத்த சமூகத்துக்கு செய்யணும்னு நினைக்கிறது வந்து எல்லாருக்கும் வராது இல்லையா? நிச்சயமா. ஸோ அப்பா வந்து நீங்கள் நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருந்தீங்க, அதாவது பெருசாக வந்து அதை பற்றி பேச மாட்டார், அவருடைய கஷ்டத்தை வெளியே காமிச்சிக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி. பட் நீங்கள் நோட்டீஸ் பண்ண வரைக்கும், இல்லைனா அம்மா உங்ககிட்ட சொன்ன வரைக்கும் எந்த மாதிரி இன்னல்கள்லாம் வந்து சந்தித்து வெளியே காட்டிக்காமல் அந்த இதுக்கு வந்து டோட்டலாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு அப்பா? இன்னல்கள் நிறைய இன்னல்கள் சொல்ல மாட்டாங்க, அவங்க வழியை கூட சொல்ல மாட்டாங்க. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா சொன்னானாச்சும் நம்ம ஏதாச்சும் பண்ண முடியும் இல்லையா? பண்ணணும்னா ஏதாச்சும் இது பண்ண சொல்ல மாட்டாங்க. நீங்கள் போங்கடான்ருவாங்க. தனியாகவே அந்த அவங்க கஷ்டத்தை பார்த்துப்பாங்க. கஷ்டம்னா உடல் ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் காட்டுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, காலில் எல்லாம் வந்து அட்டைப்பூச்சி கடிச்சிருக்கும். அதோடு சேர்ந்து உடல் ரீதியாகவுமே இப்போ அதுக்கப்புறம் நடந்த போலீஸ் டார்ச்சர்ஸ், இந்த சிறை அனுபவம் இதெல்லாமே வந்து சாதாரணமாக இல்லை இல்லையா? அதில் அவங்களுக்கு பெரிய வலி, அந்த கை வலியெல்லாம் வந்து ஒரு டைம்லாம் அவ்வளோ வலி அவங்களுக்கு. நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல, அந்த வலி இருக்குது. இப்போது ஒரு பக்கம் வலி வந்து இன்னொரு பக்கமும் வலி வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கண் முன்னாடி நடக்குது. கண் முன்னாடி அப்பா வந்து டிவியில் வந்து அரெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க, போலீஸ் வயிற்ற பிடிச்சி தள்ளுறாங்க. நாங்கள் எங்கள் அப்பா அங்கே இருக்கும்போது அந்த வலி இருக்கும்ல, யாரோ ஒருத்தவங்க எங்கள் அப்பாவை பிடிச்சி தள்ளுறாங்க, அது ஜீப்புக்குள்ளே தள்ளுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் சிறையில் போய் பார்ப்போம், கோர்ட்டில் போய் பார்ப்போம். ஒரு கிட்டத்தட்ட அதான் நம்ம பொடான்றது வந்து ஒரு பெரிய இது இல்லையா? அதில் வந்து வாரத்துக்கு 3 நாள் சிறையில் போய் சந்திக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம யோசிச்சு கூட கனவுல கூட நினச்சி பார்க்க மாட்டோம்ல. நம்ம அப்பாவை போய் சிறையில் போய் நம்ம சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ப்ரைஸ் வாங்கியிருப்போம் அந்த டைமில், அதை எடுத்துகிட்டு போவோம் அப்பாட காமிக்கிறது. ஏன்னா வீட்டில் இருக்கும்போது காமிப்போம், அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் காமிப்போம். ஆனால் தொட முடியாது, கம்பி நடுவில் கேப், அப்புறம் கம்பி அப்படி இருக்கும். இதெல்லாம் எமோஷ்னலி இது இயல்பாக எல்லா குடும்பத்திலையும் இருக்கிற ஒரு விஷயம் கிடையாது இல்லையா? நாங்களும் அதை எதிர்பார்த்ததும் கிடையாது. ஸோ அது ரொம்ப ரொம்ப வேதனையான விஷயம்தான். ஆனால் அதெல்லாம் தாண்டி இப்போ வந்தாச்சு அப்படின்றது தான் ஒரு பெரிய அந்த நிம்மதியான விஷயம்னு வச்சுக்கலாம். நிச்சயமா. ஃபேமிலியில் முக்கிய புள்ளி ஒருத்தர் இல்லை அப்படின்னா அந்த டஃப்பான ஒரு ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது ஆப்வியஸாக புரிஞ்சிக்க முடியுது. பட் ஆனால் மென்டலி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துக்க மாதிரி ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக நீங்கள் அம்மாவுக்கு ஃபேமிலிக்கு? நாங்கள்லாம் அப்போ ரொம்ப சின்ன பிள்ளைங்க தான், பெரிய இப்போ இருக்கிற மாதிரி இல்லை இல்லையா? சிறையில் அப்பா இருந்தபோதெல்லாம் நாங்கள் ஸ்கூல் தான் படிச்சுருந்தோம், 7th அந்த மாதிரி தான் இருப்போம். அம்மா வெரி ஸ்ட்ராங் லேடி. அவங்க வீட்டையும் பார்த்துக்கணும், அப்போ தாத்தா பெரியவங்களும் இருப்பாங்க கூட, கீழே பசங்களுடைய சேஃப்டியை பார்க்கணும். பசங்க நாங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலி, நாங்கள் சித்தப்பாக்கு 2 பசங்க, எங்கள் தம்பி, நான் என் தங்கச்சி, நாங்கள் 4 பேர். அது அப்பா சரியில் இருக்காங்க, நியூஸில் என்ன வேணால் போடுவாங்க, திடீர்னு என்னென்னமோ போடுவாங்க, பெயில் கிடச்சிரும் இன்னைக்குன்னுவாங்க, இல்லை பெயில் கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து அம்மாவுக்கு
அம்மாவுக்கு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது எப்படி தாங்கிக்கிட்டம்மா, ஏன்னா அம்மா வந்து இது எதுக்குமே பழக்கப்படாத அப்படியே ஒரு அமைதியான ஒரு ஒரு ஆத்மா. அவங்க இதை எப்படி ஃபேஸ் பண்ணி வந்தாங்கன்றது வந்து பெரிய விஷயம். அவங்க அப்பா இடையில வேறு 93 சூசைட் பண்ணிக்குவோம். 2003 டார்ச்சரில் என்னை வந்து என்கிட்ட ஒரு கையெழுத்து கேட்பாங்க சிறையில் போட முடியாமல். அது மேஜர் அந்த இது. அது வந்து பெரிய தலைகள் 3 பேரை உள்ளே வைக்கிற கையெழுத்து. நான் முடியாதுன்னு டார்ச்சர். அப்போ அவங்க எப்போயுமே பழக்கம் அப்படின்னா, நாம் பண்ணலைன்னா ஒன்று குடும்பத்தை டார்ச்சர் பண்ணுவாங்க, இல்லைன்னா சுற்றி இப்போ கோபி நமக்கு ஒன்று விட்ட தம்பியாக இருந்தார்னு வச்சுங்களேன், கோபிநாத், அவரை பிடிப்பாங்க, இல்லை அவங்க சம்மந்தியை பிடிப்பாங்க. இப்படி தான் எப்படியாவது என்னை கொண்டு வர்றது. அந்த ரீதியில் எங்கள் மாமனாரை கொண்டு வந்து சித்திரவதை பண்ணதில் அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. எப்படி இருக்கும் வழி? ஒரு வகனா சிறை, பிள்ளைகள் சின்ன பிள்ளைய, அப்பா மறைவு, ரொம்ப ஆசையாக 2 பேரும் அவ்வளவு மகளும் ஃபாதரும். நாங்கள்லாம் ஒன்றுமே இல்லை, அந்த அளவுக்கு அவங்க அவ்வளோ பிரியமாக இருப்பாங்க. இறந்துடுறாங்க. எனக்கு சிறையில் எனக்கு சிறைப்பட்டது கை இந்த பிரச்சனை, லிக்மெண்ட் டேரு, அடிப்பாங்க, குத்துவாங்க, என்னை பலமுறை சிறையில் சாகடிக்க நிறைய திட்டமிட்டு, அதெல்லாம் எனக்கு பெருசாக இல்லை. எங்கள் மாமனார் இறந்தது தான் பெரிய வலியாயிடுச்சு. ஏன்னா எப்படா இவ்வளோ பெரிய இழப்பை எப்படி எங்கள் வீட்டில் என் பிள்ளையெல்லாம் வச்சு என் துணைவியார் பண்ணுவாங்க. அந்த நேரம் வந்து அது பெரிய, அதாவது இது கொடுத்த நாங்கள் விலை ஜாஸ்தின்னு சொல்லுவேன். எல்லாமே வீரப்பனு தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் பண்ண 3 மர்டர் கேஸு என் மேலே, 4 கடத்தல் வழக்கு என் மேலே, ஆயுத வழக்கு என் மேலே. காட்டில் வச்சு இவ்வளோ ஆயுதங்களை வச்சு நான் தான் வீரப்பனு கொடுத்தேன், அதை புதைச்சி வச்சுருந்தேன்னு என்னை வச்சு எடுக்கிறான். நான் போக மாட்டேங்கிறேன், அடிக்கிறாங்க, எடுக்கிறாங்க. எடுத்து அந்த ஆயுதத்துக்கிட்டக்க போட்டோ எடுக்க அவ்வளோ கஷ்டப்படுறான். அதுக்குள்ளே பணம்லாம் இருக்கும், ஆயுதம் இருக்குது, துப்பாக்கி இருக்குது, வெடிகுண்டு இருக்குது, எல்லாம் வச்சு இதெல்லாம் போட்டாங்க. அதை பற்றிலாம் நான் இல்லை, எனக்கு இது ரொம்ப பாதிச்சுது. என் பிள்ளைகள் சொன்ன மாதிரி அவங்கள அது அந்த அந்த விலை கொடுத்து தான் வந்திருக்கோம். எல்லாம் பார்க்குறவங்களாம் இருப்பான், வர்ற மறுபடியும் நக்கீரன் பேசப்படுதேன்னு நினைப்பான். ஏன் பேசப்படுதுன்னா அதுக்கு நாங்கள் பட்ட கஷ்டங்கள் நிறைய இது வரைக்கும் இந்திய வரலாற்றில் ஒரு பத்திரிகைக்காரங்க இவ்வளோ கஷ்டப்பட்டதே இல்லை. அது வேணால் அடித்து சொல்லுவேன். ஏன்னா எல்லாருமே சிறையில் இருந்தோம். ஒரு 6 பேர் சிறை, 6 பேர் தலைமறைவு, 6 பேர் மேலே மாட்டது. இது போராடி வெளியே வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லையே. அப்படியே நீங்கள் அப்போ வீரப்பனே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். எப்படி சமாளிக்கிறேன்னு கேட்பா. அப்படி எப்படி ஜெயலலிதாவை நீ சமாளிக்கிற? பயங்கரமான ஆளாக இருக்குது அந்த அம்மா, நீ எப்படி சமாளிக்கிறேன்னாரு. அதை விட அது பெரிய விஷயந்தான், ஒன்றும் இல்லை, நம்ம பேசுவோம்மா. அப்போது இவ்வளவும் கடந்து வந்தோம். அதுதான் இவங்க சொல்கிறது. என் துணைவியாரை பற்றி சொல்கிறாங்கல்ல, ஏன்னா இவங்க 5 வயசு வரைக்கும் 6 வயசு வரைக்கும் எங்கள் வீட்லேயே வளரல. திடீர்னு கிளம்பிடுவோம், அப்பா நீங்கள் கிளம்புங்க. எப்போயுமே பேக்கோட இவங்களுக்கு ஒரு கிட் ஒன்று வச்சுருப்பாங்க சின்ன பிள்ளையில். அந்த கிட்டோட ஏதாவது ஒரு வீட்டில் கொண்டு விட்டு போகணும். ஏன்னா வீடு வந்து ஒன்று ரைடு வரும், இல்லைன்னா ஆக்சிடென்ட் அடிப்பாங்க, இல்லைன்னா ஆள் வந்து ஆட்டோவில் வந்து தடன்னு அடிப்பாங்க. அப்போ செய்தி வந்துச்சுனால ஆட்டோவில் ஆள் அனுப்புவாங்க. நான் வீடை பாதுகாக்கணுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பேன். எங்கள் அம்மாவை கூப்பிட்டு போகணும், என் துணைவியார், பிள்ளைகளை தூக்கிட்டு அவங்க தான் எல்லா பொறுப்பும் எடுத்துக்குவாங்க. நான் சொல்லிடுவேன் இந்த இடத்துல போயிருங்க அப்படின்னு சொல்லி. இப்போ போன இடத்துல பிள்ளைகளை வச்சு இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு நாள் 2 நாள் இருக்கலாம். 5 வருஷமும் தொடர்ந்து இருந்தாங்க. அப்படியே 90, இப்போ டிசம்பர் 30 இவங்க 90ல் பிறந்தாங்க. 95, 96 வரைக்கும் ஓட்டம். அதுக்கப்புறம் மறுபடியும் 2001 ஆரம்பிச்சோன்னா மறுபடியும் ஓட்டம். அப்போ கொஞ்சம் வளர்த்துட்டாங்க. அப்படியே என்ன இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் நடுவில் தான் இப்போ இந்த ஆற்றுப்படுத்துறது தான் இந்த இது. இப்போ அந்த ஒரு
10-15 வருஷத்தில் ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் கூட ஒரு நாள் கூட இருக்கிறது மிகப்பெரிய ஒரு சிரமமாக இருக்கும் இல்லையா? இன்னைக்கு வரையும் கிடையாது. இன்னைக்கு வரையும் நான் நிம்மதியாக தூங்கினதில்லை. ஏன்னா வழக்குகள் தொடரும்ல. ஏன் எல்லோரும் கேட்டாங்க ஏன் இவ்வளோ லேட்டு அப்படிம்பாங்க. என் மக கேட்கலன்னா இன்னும் லேட்டாக தான் இருக்கும். வந்து அப்போ நான் வீரப்பணம் பண்ணுறேன்னு சொல்லலேன்டா இன்னமும் அதை நான் வந்து நாய்கையில் கிடச்ச தேங்காய் மாதிரி ஊற்றிக்கிட்டே தான் இருப்பேன். அது புதையல், அது பொக்கிஷம், எப்படி கொடுக்குறது அப்படின்னு. நான் கொடுக்கும்போதே அப்பா இத்தனை வருஷம் ஆச்சு எப்படி இருக்குன்னு தெரியலடா பாருங்கடான்னு. அப்பா அப்படி இருக்குப்பா அப்படின்னாங்க. அப்பா அப்படின்னேன். அப்போ ஒரு உண்மை, ஒரு உழைப்பு நீங்கள் வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் அது வந்து அந்த வெளியே கொண்டு வர முடியுங்கிறது இருக்குல்ல, அந்த நம்பிக்கை தானே உங்களுக்கு. ஓடுறோம் இப்போ 91, 96, அதுக்கப்புறம் 96லேருந்து 2000 ஆட்சி மாறினாலும் போலீஸ் காட்சியெலாம் மாறல. அப்போயும் காட்டுக்குள்ளே வச்சு சொல்கிறதுக்கு தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்க. நான் வந்து சிஎம்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், பாருங்கள் என்ன இப்படி பாருங்கள் அப்படிம்பேன். மறுபடியும் அவர் சத்தம் போடுவார். மறுபடியும் ஆனால் காட்சி போலீஸ்காரன் மாற மாட்டான். ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா வீரப்பனை கொண்டு வந்து உயிரோடு காட்டிட்டானே, அது வந்து நக்கிரமில்ல இன்னைக்கு வரைக்கும் மாறா வடுவாக இருக்கும் அவங்ககிட்ட இருக்கும். நிச்சயமா அவங்க வந்து இறங்கவே மாட்டான் இன்னைக்கு வரைக்கும். இன்னமும் வந்து இப்போயும் இந்த இதெல்லாம் வந்திருக்கே சந்தோஷப்படுவாங்க. நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்களான்னு தான் நினைப்போம். இதை தவறு திருத்திக்கலாம் மாட்டாங்க. அப்போ இதுக்கு பின்னாடி கஷ்டங்களை தான் இப்போ சொல்லுது பாப்பா பிள்ளைகள் சொல்லுதில்ல, இதுக்கு பின்னாடி இவ்வளோ இழப்புகள். ஐயோ சின்ன விஷயம். இப்போ நான் வந்து 90ல் பிறந்தேன். அந்த டைமில் அப்பா சொன்ன மாதிரி ஓடிட்டே இருப்போன்ற போது என்னுடைய கையெழுத்து வந்து எங்கள் அம்மா கையெழுத்து மாதிரி தான் இருக்கும். எங்கள் அம்மாவும் சுமாராக தான் எழுதுவாங்க, நானும் கொஞ்சம் கிறுக்கல்கள் ஜாஸ்தியாக இருக்கும். என் தங்கச்சி ரொம்ப அழகாக எழுதும். அப்போ தான் கேட்டேன், எப்படிம்மா என் கையெழுத்து மட்டும் இப்படி இருக்குது, தங்கச்சி கையெழுத்து மட்டும் இப்படி இருக்குன்னா, தங்கச்சிக்கு அப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த பீரியடில் அப்பா இருந்திருக்காங்க. அப்பா கையை பிடிச்சி எழுதுவோம் இல்லையா, ஒருத்தவங்க பிடிச்சி எழுதும் போது அந்த ஒரு கையெழுத்து வருமே. விஜயகாந்த் சாருடைய இழப்பு நிச்சயமாக எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு இழப்பு. தமிழ் இனத்துக்கு இழப்பு, நட்புக்கு இழப்பு. என்னென்னா ஒரு மனுஷன் அந்த இறந்த பின்பு தான் சொல்லுவாங்கல்ல, அவன் வந்து வாழ்ந்துட்டு போயிட்டார். அவர் தான் கீழேருந்து நான் சொன்னேன்ல எவ்வளோ உயர போனாலும் கால் தரையில் இருக்குது, அது விஜயகாந்த் ஒரு உதாரணம். எத்தனை உயரம் ஆனால் கால் தரையிலே நின்று வாழ்ந்தார். என் மக கல்யாணத்துக்கு வந்தார். அப்படியே ஒரு மனுஷன் இவ்வளவு நல்ல பேர் வாங்க முடியுமா? இருக்கும்போது பாருங்கள், இத்தனை நல்ல பேர் வந்து இருந்ததாக வெளியவே தெரியாது. அதை விட இந்த சோசியல் மீடியாலாம் வந்த பிறகு இந்த இப்போ பாஷையில் சொல்கிறாங்க கழுவி ஊற்றுனாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஏன்னா அவருடைய இயல்பாக இருக்கிறது நிறைய பேருக்கு ஒத்துக்காது. ஆனால் அந்த மனுஷன் வந்து இறந்த பிறகு அது என்னங்க நீ அப்படி தமிழ்நாடு திரும்பி பார்த்துல, இத்தனை பெரிய உயரத்தில் ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு அப்படின்னா ஒரு இழப்பு தான். அது சினிமா துறைக்கு முக்கிய இழப்பு தம்பி, அரசியலுக்கு இழப்பு, மொத்தமாக மனிதத்துக்கு இழப்பு.